வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. போன வீடியோல ஒரு HTML என்னன்னு பேசிக்கா பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணி அதில் HTML கோட் ரைட் பண்ணி ரன் பண்றத பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட browser ஓபன் பண்ணிக்கிறேன். Visual Studio Code டவுன்லோட்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா Windows, Linux, Mac எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து Windows தாங்க யூஸ் பண்றேன். சோ நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட்னு கொடுத்திருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க வந்து நான் கிரியேட் டெஸ்க்டாப் ஐகானையும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டாலேஷன்ஸ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னா இப்படி தாங்க வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு வந்து என்னோட ஃபைல் மேனேஜர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெஸ்க்டாப்ல தாங்க அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். HTML ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து Visual Studio Code ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபைலுன்ற ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்குங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுனால டெஸ்க்டாப்பில் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து HTML ஃபோல்டர் கிளிக் பண்ணி நான் வந்து HTML ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து index.html ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. ஸோ ஃபைல் கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இப்படி வந்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Visual Studio Codeல நம்ம வந்து HTML சின்டாக்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் Shift+1 கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து HTML வெர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, 5th வெர்ஷனை. செகண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட் டேக்ல தான் பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டைட்டில் டேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டா டேக்ஸ்னா வந்து நம்மளோட வெப்பேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருந்தாங்க வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து மெட்டா கேரக்டர் செட் UTF-8ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த UTF-னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது அப்படின்னா என்னன்னா நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்கோட் ஆகி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டானம் வியூ போர்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக பார்க்கறதுக்கு தாங்க, அதாவது நம்மளோட டிவைஸுக்கு தகுந்த மாதிரி வியூ பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே வந்து வியூ போர்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் வித் இஸ் ஈக்குவல் டு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட டிவைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெப்பேஜும் வெப்சைட்டும் வந்து வித் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. ஸோ இனிஷியல் ஸ்கேல் 1.0 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து ஒரு ஜூம் லெவலில் வந்து சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்கேல்லாம் நம்ம வெப்பேஜை ரீலோட் பண்ண வர லெவலில் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மினிமம் லெவல் வந்து 0.1லேருந்து மேக்ஸிமம் 10 வரைக்கும் வந்து இருக்குங்க ஜூம் லெவல் வந்து. நெக்ஸ்ட் இங்கே டைட்டில் டேக், இந்த டைட்டில் டேக்ல தான் வந்து நம்ம டைட்டில் வந்து எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து HTMLன்ற ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாடி டேக்ல வந்து H1 டேக்னு கொடுத்து அதில் வந்து எழுதி போகிறேன். ஸோ இங்கே வந்து எழுதியாச்சுங்க. ஸோ இந்த HTML கோடை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணுங்க. என்னன்னா இங்கே சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் லைவ் சர்ன்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் வந்து ஆகிடுச்சுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கோடை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரௌசரில் பார்க்கலாங்க. நம்ம பாடி கண்டென்ட்ல எழுதுனா மை ஃபர்ஸ்ட் HTML வந்து ப்ரௌசர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம டைட்டில் டேக் எழுதுன HTML வந்து ப்ரௌசரோட டேப்ல வந்து டிஸ்பிளே ஆகிருக்குங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு Visual Studio Codeல HTML கோட் எழுதி ரன் பண்ணுவோங்க.
ஸோ இந்த வீடியோலேருந்து அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.